சரி, கசர் தொழுகை என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு கசர் தொழுகலாம், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களும் கசர் தொழுகலாமா, எவ்வளோ காலத்துக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் கசர் தொழுவதற்கு அனுமதி இருக்குதா என்று இந்த சகோதரர் கேட்கிறார். அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் கசர்னா என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இணையதளத்தில் பார்க்கக்கூடியவர்கள் புதிய சகோதரர்கள் கூட இருக்கலாம். கசர் என்று சொன்னால் 4 ரக்காத்தாக தொழக்கூடிய தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுவதற்கு பேர் கசர். கசர்னா குறைத்தல், சுருக்குதல் அர்த்தம். இப்போ லுஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, இஷாவுக்கு 4 ரக்காத்து, இந்த 3 தொழுகைகளுக்கும் 4 ரக்காத்துகள் இருப்பதை நம்ம அறிவோம். இந்த 4 ரக்காத்துகளை 4க்கு பதிலாக 2 தொழலாம். அசருக்கு 2, லுஹருக்கு 2, இஷாவுக்கு 2 என்று. இது கசரு. இது யார் இப்படி தொழுவலாம் என்று கேட்டால், உள்ளூரில் இருந்து புறப்பட்டு வெளியூருக்கு யார் பயணம் போகிறார்களோ அவங்களுக்கு இந்த சலுகை. என்னுடைய சொந்த ஊரில் நான் இப்படி செய்ய முடியாது, நான் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னா அந்த வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு 4 ரக்காத்து தொழுகைகளுக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுதால் போதும். லோஹருக்கு 2 ரக்காத் தொழுதால் போதுமானது, அசருக்கு 2 போதும், இஷாவுக்கு 2 போதும். இந்த வெளியூர் என்பதற்கு அதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்கிறது. முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், நம்ம போகக்கூடிய தூரம் இருக்குது இல்லையா, அது 25 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க வேண்டும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறோன்னு வைங்க, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. அந்த தூரத்துக்கு போகிறவர்கள் என்ன செய்ய முடியாது, கசர் தொழுவ முடியாது. யார் தொழுவனு, தன்னுடைய ஊருடைய எல்லையை கடந்து அங்கிருந்து 25 அதுக்கு மேலே 25, 50, 100, 1000 கிலோமீட்டர் வரைக்கும், 10,000 எவ்வளோ கிலோமீட்டர்னா வச்சுக்கிறோங்க, குறைஞ்சது 25 கிலோமீட்டருக்கு மேலே போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கெல்லாம் என்ன செய்யலாம், 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தா தொழுவலாம். இது முதலாவது நிபந்தனை, 25 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணுங்கிறது. இரண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த பிரயாணத்தில் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சலுகை மார்க்கத்தில் தந்திருக்கிறது. பயணத்தில் இருக்கிறன்னா என்ன, பயணத்திலேயே போய்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தமா, அல்லது வெளியூரில் போய் இருந்துட்டாலே அது பிரயாணம்னு எடுத்துக்கொள்ளப்படுமா, இதை நம்ம முடிவு செய்யணும். இப்போ ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு, 25 நாள் பஸ்ஸிலே போயிட்டு இருக்கிறாரு, 25 நாள் ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கிறாரு, இதுவும் பயணம் தான். அதே நேரத்தில் ஒருத்தர் இங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு, ஒரு ஊரில் போய் 5 நாள் தங்குறாரு, 5 நாள் தங்கிட்டாரில் பிரயாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறேன், திருச்சியில் போய் 5 நாள் தங்குறேன், 5 நாளைக்கு எந்த பஸ்லையும் ஏறல, ரூமில் போட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறேன், எந்த விதமான பிரயாணம் மேற்கொள்ளலை. இது பிரயாணத்தில் வருமா அல்லது போய்கிட்டே தான் இருக்கணுமா என்று கேட்டால், பிரயாணம் என்பது போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்லை, போய்கிட்டே இருந்தாலும் பிரயாணம் தான். வெளியூரில் தங்கினாலும் நம்ம பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். திரும்பி வர்றது நம்முடைய நோக்கமாக இருக்கிற காரணத்தினால, அங்கேயே நம்ம இருந்து விட மாட்டோம் என்ற காரணத்தினால, அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வெளியூரில் போய் தங்குனா கூட நம்ம என்ன அர்த்தத்தில் இருக்கிறோம், பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். எப்போ ஊருக்கு போவோம், எப்போ மனைவி மக்களை பார்ப்போம், எப்போ தாய் தந்தையரை பார்ப்போம், எப்போ சொந்த வீடை பார்ப்போம், எப்போ சொந்த பந்தங்களை பார்ப்போம் அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம இருக்கிற காரணத்தினால, நம்ம பிரயாணம் பண்ணாம ஒரு வெளியூர்ல போய் இருந்தாலும் அதுவும் பிரயாணத்தில் இருப்பதாகத்தான் அர்த்தம். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காபிர்களில் இருந்தது, அது ஜெயிச்சு என்ன செய்யறாங்க, அதை வெற்றி பெற்று அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் மக்காவுக்கு புறப்பட்டு போய் அங்கே தங்குறாங்க. 19 நாள் தங்கினாங்க, மக்காவிலே இருந்தாங்க. இங்கேருந்து மதீனாவிலேருந்து மக்கா போகிற வரைக்கும் பிரயாணமாக இருந்தாங்க, கசர் தொழுதுட்டாங்க. மக்காவில் போயிட்டாங்க, மக்காவில் தானே இருக்கிறாங்க 19 நாள், நம்ம தான் பிரயாணம் இல்லை சும்மா இருந்துகிட்டு இருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 ரக்காத்துகளை 4ஆ தொழுதாங்களா 2ஆ தொழுதாங்களான்னு பார்த்தா 2ஆ தான் தொழுதாங்க. 19 நாள் அங்கே தங்கினார்கள். 19 நாளும் என்ன செஞ்சாங்க, 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். அப்ப அதில் என்ன விளங்குகிறது, வெளியூரில் தங்கிவிட்டாலும் பிரயாணத்தில் இருப்பதாகத்தான் அர்த்தம். அது இவ்வளவு நாள் தங்கணும் அவ்வளவு நாள் தங்கணும் ஏதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமிட் சொல்லியிருக்கிறாங்களான்னா லிமிட் எதுவும் சொல்லலை. அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டீங்க, இங்கே எத்தனை நாடுகளில் புரட்சிலாம் நடக்கிறது, உங்களுக்கு கூட்டிட்டு வருது விமானத்தை அனுப்புறான், இங்கேருந்து கப்பல் வருது, ஏன் உங்க ஊர் இல்லை, நீங்க எத்தனை வருஷம் அங்கே இருந்தாலும் என்னைக்கு போண்டா ஒடியாந்துட வேண்டியதான். உனக்கு விசா கேன்சல்னா என்ன செய்வான், அனுப்பி விட்டுருவான், டிபோர்ட் பண்ணி அனுப்பி விட்ட போறான்.
அப்போ நம்ம போய் அங்கே இருக்கிறது பிரயாணத்தில் இருக்கிறோமே தவிர நம்மளே விரும்பினா கூட வெளிநாட்டில் நம்ம தங்கிட முடியுமா? நம்முடைய சுதந்திரத்திலோ நம்ம விருப்பத்திலோ வர விஷயமே இல்லை. அதனால நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினாலும் சரி 4 ரக்காத்து 2 ரக்காத்தா நீங்கள் கசர் செய்து கொள்ளலாம். ஆனால் இது அனுமதி தான், இப்படித்தான் செஞ்சு ஆகணும்னு கிடையாது.